ஏன்? உங்களை பார்க்காம எப்படிதான் இவ்வளோ நாள் இருந்தனோ தெரியலங்க. எப்படிங்க இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். இப்போ என்னடா பண்றது? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸ்ரீ. எங்கள் அம்மா வேற ஒரு சைடு என்னை பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் என்னை பொண்ணு பக்கம் வரதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணுங்க. நீ எதுக்கும் கவலைப்படாது, உனக்கு நான் இருக்கேன். சரி விடு, பார்த்துக்கலாம். சரி பார்த்துக்கலாம். பாப்படி பாப்ப யார் போன்ல அந்த பையன் கூட தானே பேசிட்டு இருக்கிற? போன் இருந்தா தானே பேசுவ. கொண்டாடி போன கட் பண்ணிட்ட. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உன்னை கைவிட மாட்டேன். பயப்படாம இரு. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஊருக்குள்ள வந்து என் புள்ளைகிட்ட பேசிட்டு இருப்ப? உன்னைய ஏய் ஒழுங்கா ஓடிரு. உன்னை நிமிர்ந்து இந்த பக்கம் பார்த்தேன், உன்னை கொன்றுவேன். போடா. உனக்கு அடுத்த வாரமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லி அடுத்த மாசமே கல்யாணம். கண்ட நாயை நினைச்சிட்டு இருக்காத. நான் எது வேணாலும் பண்ணுவேன். எந்த காரணமும் சொல்லக்கூடாது. நான் சொல்ற பையனை தான் நீ கட்டிக்கணும். ஹலோ, நான் பிரீத்தம் பேசுகிறேன் ராஷ்மி. சொல்லு பிரீத்தம். ஆக்சுவலாக எங்கள் லவ் மேட்டர் ஸ்ரீமதி வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க அம்மா அவள் ஃபோனை வேறு பிடுங்கி வச்சிட்டாங்க. நீ அவள் வீட்டுக்கு அவளை பார்க்குற மாதிரி போய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? ஸ்ரீமதியா? அவ கூட நான் பேசி 2 மாசம் ஆச்சு. ஒரு நாள் அவ ஃப்ரெண்ட்ஸோட என்ன விட்டு சாப்பிட போயிட்டா. அதுல இருந்து நான் கூட பேசுறதே கிடையாது. முட்டாள் முட்டாள், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? எங்க லவ் மேட்டர் அவ வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு போய் ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? சொல்லி தொலை. என்னதான் லவ் மேட்டரா இருந்தாலும் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு என்னால அவள்கிட்ட போய் பேச முடியாது. ஹலோ ஹலோ, சின்ன ஃப்ரெண்ட் வச்சிருக்கோம், லூஸ் மாதிரி பேசுறா. என்ன பண்ணி பாக்குறது? எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா தண்ணி எடுத்துருவேன். ஏன்னா வகந்துருவேன். இந்த புள்ள பொண்ணையா ஒண்ணு? நான் ஒரு நிமிஷம் சொல்றது கேளு புள்ள. என்னது? எங்கள் லவ் மேட்ரு என் ஆள் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா அவளை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். அதுக்கு ஓ நீ என்ன இழுத்துட்டு போலான்னு பாக்குறியா? நடக்காது மாப்பிள்ள. நான் யார் தெரியுமா? ஓ ஒரே கலர்ல சொக்கா போட்டேன்னா மயங்கிருவோமா? தெரிஞ்சிருந்தா சொக்காவே போட்டுட்டு வந்திருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றது முழுசா கேளு புள்ள. யாரு முழுசாவும் கேட்க முடியாது, முக்காடு போட்டும் கேட்க முடியாது. என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்டா ஒம்பட்டுதான் நிக்கிறான் பாரு. கண்ணு குட்டி பக்கத்துல எருமாடு கணக்கும். இதை வெள்ளை பண்ணி சொல்லிட்டு போது பாரு. சரி ஸ்ரீமதி. ஆமா, ஏன் பொண்ணுதான். என்ன விஷயம்? கொரியர் வந்திருக்கு. ஸ்ரீ இங்க பாரு, உனக்கு கொரியர் வந்திருக்காமா. என்னமா? கொரியர் வந்திருக்காமா. அம்மா வீர கத்துற மாதிரி இருக்கு பாரு. வீர கத்துறானா? உனக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்ன பண்றேனே தெரியல. பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. போனை புடுங்கி வச்சுட்டாங்கடா. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஸ்ரீ, உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. நீ எவ்வளோ மிஸ் பண்ணுற தெரியுமா? நானும் ரொம்ப மிஸ் பண்றேன் பிரீத்து. அவன் கழுகுறான், தூங்கிட்டானே. ஏய் என்னடி இது? யாருவே?
மா பிரீத்தம். பிரீத்தமா? ஓ அவனா இவன்? ஏடா வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டியா நீ? இனிமே வீடு தேடி வர வேலையில வச்சுக்காத. நாளைக்கு இவளை பொண்ணு பார்க்க வர்றாங்க தெரியுமா? இனிமேல் நீ இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. எங்களை நிம்மதி இருக்க விட மாட்டியா நீ? போடி உள்ள. ஸ்ரீ ஸ்ரீ அப்பா என்னப்பா? போன வாரம் எனக்கு வயிறு வலி வந்துச்சுல்லப்பா, அது சரியாயிட்டா சாமிக்கு 99 தோப்புக்காரனை போடுறதா வேண்டி இருந்தேன். மறந்தே போயிட்டேன்ப்பா. ஏன்பா இதெல்லாமா மறப்பாங்க? போய் போட்டு வா போ. ரம்யா, இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனா கோயிலை விட்டு வெளியே போற வரைக்கும் நீங்க வராதனால இனி எங்க பார்க்கவே மாட்டேனால ரொம்ப பயந்துட்டு இருந்தேங்க. ஆனா வெளியே உங்க செருப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. எனக்கும் உன் கூட பேசாமல் இருக்க முடியலடி. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்ம சந்தோஷமாக இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினச்சி பார்த்துட்ருக்கேன். ஆனால் அந்த நினப்பே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டுருக்கு. ஆனா அந்த நினைப்புல மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பேசாமல் இப்போவே என் கூட வந்துடுறியா? ரம்யா, ஆமா தோப்பு கண்ணு தானே போட போறேன்னு சொன்னேன். இங்க என்ன செய்த? அது அது அப்பா அங்க பிரதேசம் பண்ணிட்டு இருந்தேன். அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கியா? ஓ உனக்கு அவ்வளவு தூரம் கூட போய் போச்சா? யோ, என் முன்னாடி அடிக்கிற வேலை வச்சுக்காத. ஓ அவ்வளவு தூரம் காலிச்சா? அடுத்த வாரம் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரனை வர சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கே வர சொல்லுறேன். கல்யாணம் மாத்திரம் முடியிட்டுண்டா. உன்னை கண்டம் துண்டமா வெட்டி தென்னை மரத்துக்கு உரமா வைக்கல, என் வீசைக்கு உசுருன்னு நினைச்சேன். ஆடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறேங்க. எங்கள் வீட்டில் கட்டாயப்படுத்தி தான் உங்களை பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வந்தாங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. சாரிங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்குமா? நானும் தாங்க ஒருத்தரை லவ் பண்றேன். எங்க வீட்டுல கட்டாயப்படுத்தி தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்பாடா, எங்க உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுங்களோன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டுங்க. எங்க எங்க வீட்டுல உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்போ உடனே போனா எங்க நான் உங்களை வேணான்னு சொன்னதா நினைச்சுப்பாங்கங்க. அது வரைக்கும் உங்க லவ் ஸ்டோரி சொல்றீங்களா? ஏங்க உங்க ஊருக்கு பஸ் சாயந்தரம் தான், அது வரைக்கும் டைம் இருக்கு, சொல்லுங்க. ஆடா, அதுக்கு என்னங்க, சொல்லிட்டா போச்சு. முதல் வாட்டி உங்களை எங்க பாத்தீங்க? அதுவா, ஐயோ அப்புறம் என்னாச்சு? அதுவா, அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு வேண்டுதல் முடிஞ்சிருச்சுன்னு போயிட்டாரு. ஏன்னா நான் வேண்டுனதே காதலிக்க ஒரு பொண்ணை கண்ணில் காட்டத்தான். அந்த கடவுள் காட்டிட்டாரு. இப்ப சொல்லுங்க, அவங்களை எங்க முதல் வாட்டி பாத்தீங்கன்னு. என்னம்மா பேசிட்டீங்களா? பேசிட்டு இருக்கேன்ப்பா. நல்லா மனசு விட்டு பேசுங்க. எப்படி இருந்தாலும் சாயந்தரம் தான் பஸ்ஸு. அப்பந்தான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட முடியும்.
என்னம்மா பேசிட்டீங்களா? பேசிட்டு இருக்கோமா? ஏன் மாப்பிள்ளைய நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உட்கார வச்சு பேச வேண்டியதானே? கால் வலிக்கு போகுது. மாப்பிள்ள நீங்க உட்கார்ந்து பேசுங்க மாப்பிள்ள. இருக்கட்டும், பரவாயில்லைங்க. காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம ஃபுட் டெலிவரி பாயாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போதான் ஒரு நாள், மேம் யுவர் ஆர்டர். நான் எதுவும் ஆர்டர் பண்ணீங்களே. இல்லை மேம், நீங்கள் தான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. இல்லைங்க, நான் எதுவும் பண்ணல. மேம் ஸ்ரீமதி நம்பர் 1 நிந்தாவன் வில்லா நீங்கள் தானே? என் அக்கா பையன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேங்க. மேம் கேன்சல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏங்க, அவன் 3 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கான். வீட்டில் வேற நான் மட்டும்தான் இருக்கேன். இதை வச்சு நான் என்னங்க பண்றது? மேம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் பே மட்டும் பண்ணிடுங்க. பண்ணிடுறேன், ஆனா வேஸ்டா போயிருமே. நீங்க சாப்பிட்டுறீங்களா? இல்லை இல்லை, எனக்குலாம் வேணாம். ஆமாங்க, அப்போ தான் அவளை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், இப்போ லவ் பண்ணுறோம். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு தான் லஞ்ச் சாப்பிட போவாங்க. ஆனா நீங்க லஞ்ச் சாப்பிட்டே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கீங்களா? நெக்ஸ்ட் வீக் அவளுக்கு பர்த்டேங்க. போன டைம் 22 கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணேன். அவ்வளோ கிஃப்டா? பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ்டா. என்னடா ஆச்சு? ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் மட்டும் தானே? போங்க சார். ஸ்ரீ ம் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்டா. ஓகேடா, பாய். ஓய் ஹாப்பி பர்த்டே. எவ்வளோட கிஃப்ட் தருவேன்? இது 22 கிஃப்ட்ஸ் ஆச்சு. அவ்வளோதான், த லாஸ்ட். ஏங்க 22 கிஃப்ட்? ஏன்னா அவளுக்கு 22nd பர்த்டேங்க, அதான். பாருடா, அவங்க என்னங்க சொன்னாங்க? ஆனா இது எனக்கு 22nd பர்த்டே, 23rd பர்த்டே. அப்படியா? அப்போ அந்த 23rd கிஃப்ட் இப்போ நான் தரட்டேன். என்ன? எனக்கு எப்போ அந்த 23rd கிஃப்ட் வேணுமோ அப்போ நான் வாங்கிக்கிறேன். இப்போ போங்க. ஸ்ரீ 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 ப்ளீஸ் ப்ளீஸ். போடா. இல்லை அனியா ஸ்ரீ. போங்க சார். பா, செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் ஆள். கேட்கவே பயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது. உங்களை மாதிரிலாம் இல்லைங்க. நாங்கள் அவளை பார்க்கவே ஊரில் ரொம்ப கஷ்டப்படணும். இருந்தாலும் இந்த வருஷம் அவள் பர்த்டேக்கு ஐயா என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணீங்க? மாடு. குட் மார்னிங். தூக்கத்தில் கூட தூக்கலா இருக்காளே. ஹேய் ஹேய், என்ன பண்றீங்க? நான் வர மாட்டேன், நீ போங்க. வெளியே வாடி. யாராவது வந்துருவாங்க, போங்க. ஒப்பம்மாவளே வாடி. எதுக்கு இந்த நேரத்துக்கு வந்தீங்க? என்ன வேணும்? ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்ங்க. பிளாக் ஃபாரஸ்டா? பிளாக் ஃபாரஸ்ட் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதான் டவுன்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். என்ன வாங்கிட்டு வரத்துக்குள்ளே கொஞ்சம் உருகிருச்சு. பரவாயில்ல, உருகினது கேக் மட்டும் இல்லை, நான் தான். சரி சரி, சீக்கிரம் வெட்டு, இல்லைனா உங்கள் அப்பா வந்து எண்ணெய் வெட்டிடுவான். தன்னே நன்னானே நன்னே நன்னானே தன்னே நன்னானே நன்னே நன்னானே
நான் பண்ணதில் என்னங்க க்யூட்டு, இதான் க்யூட்டு. சரி வாங்க போகலாம். என்னங்க மாப்பிள்ள, பொண்ணு பிடிச்சிருக்கா? தேதி குறிச்சிடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. ஆனா இன்னைக்குள்ள சொல்லிருங்க. இந்த பேரண்ட்ஸை பார்த்தீங்களா, நமக்கு பிடிச்சவங்களை கட்டி வைக்க சொன்னா நம்மளை பிடிக்காத மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா யாரையோ கூட்டிட்டு வந்து பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. எல்லா பேரண்ட்ஸும் அப்படி இல்லைங்க, நமக்கு வாட்சது தான் அப்படி. இப்போ என்னங்க பண்றது? அதுக்கு தான் எங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்?